பெத்தலேயில் பாலனாய் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் கலந்து கொள்கிறேன். பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யாருமே இங்க இல்லை நினைக்கிறேன். எல்லாம் இங்க இருக்கீங்களா? சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இதுவரைக்கும் சந்தோஷமா இல்லை போல. சந்தோஷமா இருக்கீங்களா? ரைட். இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற அருமையான நம்முடைய செல்ல பிள்ளைகள் அருமையாக கிறிஸ்துவின் நற்செய்தியை பாடல் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அவருடைய ஆசிரியர்கள் அருமையான பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். அருமையான பிள்ளைகளுக்கு இந்த பாடல்களை கற்றுக் கொடுத்து பயிற்றுவித்துக் கொண்ட சகோதரி மெல்வா கெவின் அவர்களையும் வாழ்த்துகிறேன். இன்னுமாக இசையமைப்பாளர்கள், இன்னுமாக அதை ஒருங்கிணைத்து செய்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதுமாக இந்த வருடத்தின் ஒவ்வொரு வருடத்தின் கடைசி மாதத்திலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் எது? கிறிஸ்துமஸ் பண்டிகை. சந்தோஷம். யாருமே இங்கே உங்க பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் முடிச்சு. உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த டிசம்பர் மாசம் அப்படின்னாலே ஒரு ஜாலியான மாசம், அப்படிதான். இந்த டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சோடனே என்ன ஆரம்பிச்சது? கேரல் ரோஸ், அப்புறம் நீங்க தான் சொல்லுங்க, டெக்கரேஷன், பாடல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் பல விதத்தில் கொண்டாடும்படியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். ரொம்ப ஜாலியான அதை அனுசரிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுறோம். அந்த ஆத்ம கிறிஸ்து பிறப்பின் வருகையை நினைவு கூறுவதற்கான ஆயத்தங்கள். இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தையில் ஆரம்பிக்குது? சி. இந்த சீல நிறைய சி இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி வர நிறைய சி இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் கொண்டு வருது. இன்னைக்கு என்னென்ன சி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2-3 சி சொல்லுங்க. குழந்தைக்கு சொல்லுங்க. கேக், அப்புறம் கேரல்ஸ், அப்புறம் கல்ச்சரல்ஸ், சரியான மெசேஜ் கொடுங்க. சேரிட்டி, கேரிங், அப்புறம் கிரைஸ்ட், அப்புறம் கடைசியா எப்பவுமே முக்கியமானவரை விட்டுருவோம், சர்ச். ஓ சரி, அதெல்லாம் நம்மள சேர்த்துவோம். சரி, அப்புறம் கேண்டில் நைட், கேண்டில், சிஎஸ் கன்ஃபியூஸ் ஆச்சு நமக்கு. சிஎஸ்சி, சரி, சூப்பர் சூப்பர். இப்படி பல சி. இந்த சி எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் தான், அந்த கிரிப், இதெல்லாம் என்னது? ஒரு கொண்டாட்டம். நமக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த சி எல்லாம். கரெக்ட் தானே? அதே போலதான் கிறிஸ்துமஸ் என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ 25ஆம் தேதி மாத்திரம் அனுசரிப்பதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்து பிறப்பை நாம் அனுசரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, அதை நீங்க தான் சொல்லணும். எதற்காக நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் அனுசரிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதுக்காக பிறந்தார்? பாவங்களிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக.
அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம், அதுதான் கொண்டாட்டம், அதுதான். இதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி கடந்து வருகிறது. அதை நான் அனுபவிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் எனக்குள்ளாக, அந்த அனுபவம் தான் கிறிஸ்துமஸ். அந்த அனுபவம் தான் கிறிஸ்துமஸ். நீங்க ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து நாம் அதை கொண்டாட நாம் அழைக்கப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, பயமா இருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க. அவ்வளவு அழகா பாடுறாங்க, அழகா அவங்க ஒவ்வொரு காரியமும் இப்ப ஸ்டேஜ்ல பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா அதை அனுபவிக்கிறீங்க உங்களுக்குள்ள. எப்படி அது உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து பிறப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க அதை அனுபவிக்கும் பொழுது, இப்ப நீங்க எப்படி பிள்ளைகளை பார்த்து நீங்க அனுபவிச்சு களி கூறுகிறீர்களோ மகிழ்கிறீர்களோ, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்விலே தருகின்றவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் அதற்கான இடத்தை நான் கொடுத்திருக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். லண்டன் தேசத்துல ஒரு மிக சிறந்த ஒரு ஓவியர் வில்லியம் ஹார்மன் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு வரைந்த ஒரு ஓவியம் தான் நம்முடைய வீட்டில எல்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா? ஜீசஸ் நாட்டிங் தி டோர், கதவை தட்டுற மாதிரி ஒரு போட்டோ எல்லா வீட்டிலும் வச்சிருக்கோம். அது மிக அதிகமாக விற்பனையானதும், அதுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. அப்ப அத ஒரு சில ஆய்வாளர்கள் இதுல ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த படத்துல எப்படியாவது ஒரு தவறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த படத்துல இருக்கிற தவறை? படத்துல ஒரு தவறு இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் கதவுல என்ன இருக்கும்? ரெண்டு சைடுமே கதவு திறக்கிற மாதிரி இருக்கும் அந்த கைப்பிடி. ஆனா அந்த படத்துல மாத்திரம் பாத்தீங்கன்னா வெளியில கைப்பிடி இருக்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு தவறு இருக்கிறது, ஏன்னா வெளியில திறக்கிற மாதிரி இல்ல. அதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் என்னன்னா, உள்ள இருக்கிறவங்க தான் திறக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போலத்தான் இன்றைக்கும் நமக்குள்ளாக பிறப்பதற்காக நம்முடைய இருதய கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறார். இருதய கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறார். அதை திறப்பதற்கான அந்த கைப்பிடி யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. அதுதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஒருவன், தனி நபருக்கான அனுபவம். அது தனி நபருக்கான அனுபவம். யார் யார் கதவை திறக்கிறோமோ அவங்களுக்குள்ளாக அவர் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது எதை சொல்லுதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது, அந்த உறவை சொல்லுகிறார். நான் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவு, அந்த ஐக்கியம். ஆண்டவரோடு நான் ஐக்கியத்தை நான் வைத்திருப்பேன் என்றால் ஆண்டவர் எங்க இருக்காரு? எனக்குள்ளாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த கிறிஸ்து நமக்குள்ளாக பிறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பல பாடல்களின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிந்து கொண்டோம். மீட்பதற்காக வாழ்விலே ஒளி கொடுக்கிறார், காரியங்களை நீக்கிறார், என் பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி அழகாக பாடினாங்க. எனக்கு அவைகளை நான் ஏற்றுக்கொள்ள என் இருதயம் ஆனந்தமாக இருக்கிறார். சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளாக கடந்து வாரும். இப்பொழுதும் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஏற்றுக்கொள்கின்ற அனுபவம், ஏற்றுக்கொள்கின்ற அனுபவம். மரியா தன்னுடைய கருவை, தன்னுடைய வயிற்றை கொடுத்தார் கிறிஸ்து பிறப்பதற்காக, கருவை ஏற்பதற்காக.
இன்னைக்கு நாம் அதற்கான இடத்தை கொடுக்கும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளாக பிறக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்வோம். அந்த அனுபவம் தான் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி, கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டம். வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி நாம் கொண்டாட இருக்கின்ற அந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக வேண்டும். அதற்காக இந்த பண்டிகை நிகழ்வுகளெல்லாம் ஆண்டவரை உண்மையாகவே நம்முடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்து பிறப்பின் அனுபவத்தை பெற்று பயணிப்போம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை பாடல் வாயிலாக பாடினார்கள். ஆண்டவரே, பல காரியங்களை அந்த பாடல்களின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பெத்லகேம் நிகழ்வை எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்று நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அவைகளை எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்ள ஆண்டவரை தெரிவித்தார். இப்பொழுதுமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக பிறக்க நீர் எங்களுடைய இதய கதவை தட்டுகிறேன். இதயத்தை திறந்து இடம் கொடுக்க ஆண்டவரை எங்களுக்கு அந்த ஆற்றலை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள். ஆண்டவரே, எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ளாக பிறக்கும்படியாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மோடு அந்த ஐக்கியத்திலே பயணிக்கத்தக்கதான கிருபைகளையும் ஆற்றலையும் தந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.